ஈரானின் எதிர்காலம் அடுத்த 24 மணி நேரத்தில் தீர்மானிக்கப்படவுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒருபுறம் மத்திய கிழக்கை மையப்படுத்தி அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையிலான போர் தீவிரமடைந்து வருகிறது. மறுபுறம் ஈரானின் அடுத்த உச்சத் தலைவரை தேர்வு செய்யும் ரகசிய கூட்டங்கள் ஆரம்பித்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக ஈரானின் அடுத்த தலைவரை தேர்வு செய்வதில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக தலையிடப் போவதாக அறிவித்துள்ளார். நேற்று ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், ஈரானுடன் மீண்டும் மீண்டும் மோதல்களில் ஈடுபட தாம் விரும்பவில்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஒவ்வொரு 5 அல்லது 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மீண்டும் வந்து இதையே செய்ய வேண்டிய நிலை நமக்கு வேண்டாம். நாட்டை போர் நிலைக்கிட்டு செல்லாத ஒரு தலைவரை ஈரான் தேர்வு செய்ய வேண்டும். அந்த தேர்வு செய்யும் செயல்முறையில் நானும் பங்கேற்க விரும்புகிறேன் என மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் ட்ரம்ப். ட்ரம்பின் இந்த கருத்து சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் அனலை கிளப்பியுள்ளது. மத தலைவர்கள் தலைவராக வருவதற்கு தாம் எதிரி அல்ல என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அது அந்த நபர் யார் என்பதை பொறுத்தது. நான் பல மதத் தலைவர்களுடன் பணியாற்றியுள்ளேன், அவர்கள் சிறப்பானவர்கள் என ட்ரம்ப் கூறியிருப்பது ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை அமெரிக்கா தன் விருப்பப்படி நிகழ்த்த துடிப்பதை அப்பட்டமாக காட்டுகிறது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி உயிரிழந்தார். இதையடுத்து அவருடைய பதவிக்கு யாரை நியமிப்பது என்பதில் ஈரான் அதிக ஆர்வம் காட்டி வருகிறது. இதேவேளை ஈரானுக்கு உள்ளேயே இதற்கான வேலைகள் அவசரமாக நடைபெற்று வருகின்றன. ஈரானின் நிபுணர்கள் சபையின் உறுப்பினர் அயதுல்லா மொசாஃபரி விடுத்துள்ள தகவல் உலகையே உற்றுநோக்க வைத்துள்ளது. புதிய உச்சத் தலைவர் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் தேர்வு செய்யப்படலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். 88 மூத்த மதகுருமார்களை கொண்ட அந்த சபை புதிய தலைவரை அறிவிக்க தயாராக உள்ளது. ஆனால் வதந்திகளை நம்ப வேண்டாம் என மக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இவ்வாறான பின்னணியில் அமெரிக்காவின் விருப்பப்படி ஒரு தலைவர் அமைவாரா அல்லது ஈரானின் மதகுருமார்கள் தங்களின் பிடியை தக்க வைத்துக் கொள்வார்களா என்ற தீர்மானமே இந்த போரின் போக்கையே மாற்றப் போகிறது.